Welcome to the Gates on Canada. This is Sanya Ashish Ramya. எனக்கு என்ன பார்க்க போறோம்னா TNPSC AE previous years question வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ fluid mechanicsல ரம்யா வந்து challenge mid game சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம கொஸ்டின் இப்போ அவங்க ஆன்சர் பண்றாங்க. rectangular channel discharge condition என்ன? ஸோ rectangular channel discharge condition வந்து m is equals to d by 2 அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, rectangular channel discharge condition m is equal to d by 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. hydraulic jump lossோட head loss ஃபார்முலா. ஸோ hydraulic jumpல head loss வந்து சொல்றாங்க. அது என்ன அப்படின்னா y2 minus y1 the whole cube divided by 4 into y1 into y2. ஸோ ஹைட்ராலிக் ஜம்ப்ல ஹெட் லாஸ் எப்படி கால்குலேட் பண்ணா y2 minus y1 divided by 4 whole cube divided by 4 y1 y2. ஸோ எப்படி ஞாபகம் ஸோ ஜம்ப் நடக்குது. ஸோ ஜம்ப்னா 2 to 1 அப்படின்னு ஞாபகம். ஸோ பெருசு இருந்து சின்னது. ஸோ y2 minus y1. ஸோ மேலே போட்டது ரெண்டுமே கீழே அப்படியே வரும். ஸோ ப்ராடக்ட்ல வரும் y1 into y2. இதை வந்து 1 2 இருக்கு. அடுத்த நம்பர் 3 மேலே வந்து கியூப் பண்ணிக்கலாம். கீழே வந்து 4 இருக்கு. ஸோ அப்படி ஞாபகம் வச்சோம்னா நமக்கு ஃபார்முலா மறக்காது. ஸோ y2 minus y1 the whole cube by 4 y1 y2 அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஹைட்ராலிக் ஜம்ப் ஃப்ளோ பண்ணானா எனர்ஜி வந்து என்ன ஆகும்? ஸோ எனர்ஜி வந்து என்ன ஆகும் அப்படின்னா ரெடியூசஸ். ஸோ நம்ம ஜம்ப் பண்ணும்போது நம்மளுக்கு எனர்ஜி கம்மியாகல. ஸோ அந்த மாதிரி நான் வச்சுக்கலாம். ஸோ ஹைட்ராலிக் ஜம்ப் ஃப்ளோவில் என்ன நடக்கும்னா எனர்ஜி ரெடியூசிங் த எனர்ஜி ஆஃப் ஃப்ளோ. ஃப்ளோட எனர்ஜி வந்து ரெடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரைஸ் ஆஃப் வாட்டர் லெவல் which takes place due to the temperature transformation of unstable shooting flow to the stable streamline flow. அது என்னது? அன்ஸ்டேபிள் ஷூட்டிங் ஃப்ளோ வந்து ஒரு ஸ்டேபிள் ஸ்ட்ரீம் ஃப்ளோ வந்துச்சுன்னா அந்த இதை வந்து என்ன அந்த ப்ராசஸ் பேர் என்ன சொல்றாங்கன்னா ஹைட்ராலிக் ஜம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா ஹைட்ராலிக் ஜம்ப். ஸோ ஹைட்ராலிக் ஜம்ப்னா என்ன அப்படிங்கிற டெஃபினேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ வாட்டர் ரைஸ் ஆகுது. வாட்டர் ரைஸ் ஆகி அது என்ன ஆகும்னா எப்படி ரைஸ் ஆகும்னா அன்ஸ்டேபிள் ஷூட்டிங் ஃப்ளோ வந்து ஒரு ஸ்டேபிள் ஃப்ளோ வந்துச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக் வாட்டர் ரைஸ் ஆகும். ஸோ அது வந்து ஹைட்ராலிக் ஜம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அன்ஸ்டேபிள் ஷூட்டிங் ஃப்ளோ ஸ்ட்ரீம் லைன் ஃப்ளோக்கு வந்து வந்துச்சுன்னா அது பேர் என்ன சொல்றாங்கன்னா ஹைட்ராலிக் ஜம்ப் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் டைமென்ஷனல் நம்பர்ஸ்ல இருக்குங்க. யூலர் நம்பர். ஸோ யூலர் நம்பருக்கு வந்து டைமென்ஷன் நம்பர் என்ன அப்படின்னா இனர்ஷியா ஃபோர்ஸ் டிவைடட் பை ப்ரெஷர் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஃப்ரூட் நம்பர். ஸோ ஃப்ரூட் நம்பருக்கு வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இனர்ஷியா ஃபோர்ஸ் டிவைடட் பை கிராவிட்டி ஃபோர்ஸ். ரெனால்ட்ஸ் நம்பர். ஸோ ரெனால்ட்ஸ் நம்பருக்கு வந்து இனர்ஷியா ஃபோர்ஸ் டிவைடட் பை விஸ்கஸ் ஃபோர்ஸ். மேக் நம்பர். ஸோ மேக் நம்பருக்கு வந்து இனர்ஷியா ஃபோர்ஸ் divided by elastic force. So யூலர் என்ன சொல்லிருக்காங்கன்னா யூலர்னா பிரஷர் ஃபோர்ஸ்னு சொல்லி எல்லாமே இனர்ஷியா ஃபோர்ஸ் வரும். யூலர் வந்து பிரஷர், ஃப்ளூயிட் அப்படிங்கும்போது கிராவிட்டி, ரெனால்ட்னா விஸ்கஸ், மேக்னா எலாஸ்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் சப்சானிக் ஃப்ளோல மேக் நம்பர் எப்படி இருக்கும்? ஸோ சப்சானிக் ஃப்ளோல வந்து மேக் நம்பர் வந்து கிரேட்டர் தென் லெஸ் தென் 1 ஆகும். ஸோ சப்சானிக்ல சப்னா லெஸ், சூப்பர்னா கிரேட்டர். ஸோ சப்சானிக் ஃப்ளோல லெஸ் தென் 1, சூப்பர்சானிக்ல வந்து கிரேட்டர் தென் 1, சோனிக் ஃப்ளோனா மேக் நம்பர் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஸோ ஹைப்பர்சோனிக் ஃப்ளோல இப்போ மேக் நம்பர் எப்படி இருக்கும்? ஹைப்பர்சோனிக்ல வந்து மேக் நம்பர் எப்படி இருக்கும்னா கிரேட்டர் தென் 4 ஆகும். ஸோ சோனிக் ஃப்ளோ படிச்சிருப்போம், சப்சானிக் ஃப்ளோ படிச்சிருப்போம், சூப்பர்சோனிக் ஃப்ளோ படிச்சிருப்போம். இது வந்து ஹைப்பர் சூப்பர்சோனிக் ஃப்ளோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹைப்பர்சோனிக் ஃப்ளோனா மேக் நம்பர் கிரேட்டர் தென் 4 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க? ஸோ வெலாசிட்டி ஆஃப் தி சவுண்ட் வந்து ரூட் ஆஃப் காமா இன்டு ஆர்டி. ஸோ வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் வந்து எப்படி கால்குலேட் பண்ணாங்கன்னா c = காமா ரூட் ஆஃப் காமா ஆர்டி வந்து வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் அப்படின்னு சொல்றாங்க. So next, ratio of stagnation pressure to the static pressure எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க? ஓகே, stagnation pressure to the ratio of the stagnation pressure to the static pressure எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படினா 1 plus gamma minus 1 divided by 2 into m square to the whole power of gamma by gamma minus 1. ஓகே, இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவாங்க. ratio of stagnation pressure to the stagnant to the static அப்படி சொல்றாங்க. சோ இது எப்படி நான் வச்சுக்கலாம்னா 1 plus in terms of pack number எழுதிக்கிறாங்க அப்படினா வச்சுக்கலாம். சோ 1 plus m square வரும். இந்த ரெண்டு ஃபார்மேட் பாத்தீங்கன்னா சோ பிரஷர் வருது. சோ பிரஷர்னும் போது இங்க காமா வரும் அப்படினா வச்சுக்கலாம். சோ இதுல வந்து இது ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கலாம். மேல வந்து ஒரு காமா மட்டும் இருக்கும், சிங்கிள் வேல்யூ இருக்கும் பிரஷர். சோ காமா பை காமா minus 1. சோ இந்த காமா minus 1 அப்படியே திருப்பி போட்டோம்னா காமா minus 1 இங்க காமா வருது. இதுக்கு வர 2 வரும். இங்க 1 இருக்கனால இங்க 2 வரும் அப்படினா வச்சுக்கலாம். அப்ப 1 plus gamma minus 1 by 2 into m square the whole to the power of gamma by gamma minus 1 அப்படி சொல்றாங்க. நெக்ஸ்ட் the angle which oblique shock wave makes with the initial direction of flow னா அது என்ன angle சொல்றாங்க? சோ வேவ் ஆங்கிள் அப்படினு சொல்றாங்க. சோ oblique shocks with the initial direction of flow நாலே அது வந்து wave angle சொல்றாங்க. The angle which makes in oblique shocks with the direction of the flow அப்படினா initial direction of the flow அப்படினா அது wave angle. ஓகே, shock wavesல என்ன மாதிரி waves இருக்கும்? shock wavesல வந்து எப்படி நான் சொல்லலாம்னா shock wavesனா s. so s for steep pressure. So steep pressure waves வந்து எங்க ஃபார்ம் ஆகும்னா shock wavesல ஃபார்ம் ஆகும் அப்படி சொல்லிருக்காங்க. நெக்ஸ்ட் gas velocity before shock and after shock வந்து எந்த ரிலேஷன்ல நம்ம படிப்போம்? சோ அது வந்து மேயர் ரிலேஷன்ல படிப்போம்.
ஸோ பிராண்டல் மேயர் ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிராண்டல் மேயர் ரிலேஷன் என்ன படிப்போம்னா கேஸ் வெலாசிட்டிஸ் படிப்போம். ஸோ பிஃபோர் ஷாக் அண்ட் ஆஃப்டர் ஷாக்கோட கேஸ் வெலாசிட்டிஸ் வந்து எந்த ரிலேஷன் படிப்போம்னா பிராண்டல் மேயர் ரிலேஷன் படிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் சோனிக் வெலாசிட்டியில் ஹெட் லாஸ் எப்படி இருக்கும்? ஸோ சோனிக் வெலாசிட்டியில் ஹெட் லாஸ் வந்து ஜீரோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா சோனிக் வெலாசிட்டியில் வந்து எதுவுமே நடக்காது, மேக் நம்பர் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ ஹெட் லாஸ் வந்து ஜீரோவாக இருக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க. நெக்ஸ்ட் temperature of gas when it is adiabatically deexcited to zero velocity and zero elevation என்ன டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க? stagnation temperature. So stagnation temperatureனாலே zero velocity இருக்கும், velocity வந்து zero elevation, அது வந்து stagnation temperature. So அப்படி ஈஸியா நாம வச்சுக்கலாம். So stagnation temperature அப்படினா zero velocity, zero elevation and it is gas is deaccelerated, adiabatically deaccelerated. gas வந்து இந்த இடத்துல என்ன சொல்றாங்க, A for STA வந்து adiabatically deaccelerated கம்மி பண்றாங்கன்னு ஆக்சுவலா. சோ கம்மி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா velocity 0 ஆகும், elevation 0 ஆகும் அப்படினா. நெக்ஸ்ட் velocity of sound wave. Velocity of the sound wave square root of change in pressure divided by change in density of the fluid அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா velocity of sound wave வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் velocity of sound வந்து root of gamma r ன்னு பார்த்தோம். velocity of sound wave in terms of wave எப்படி சொல்லிருக்காங்கன்னா change in pressure by change in density of fluid அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஸோ square root of change in pressure to change in density. ஸோ இது எப்படி வச்சுக்கலாம்னா இது p d ரிலேஷன் வச்சுக்கலாம். இது வந்து change in pressure வந்து நம்ம p ன்னு வச்சுக்கலாம். இது வந்து p வந்து அப்படியே இந்த இதில் போட்டால் ரோ. ஸோ அப்போ வந்து இந்த क्वेश्चन கேட்டால் அது எப்படின்னா pressure to the density என்னது velocity of sound என்ன shock wave. ஸோ p to the rho அப்படின்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன சொல்லுவாங்க, stagnation temperature மார்க் நம்ம டர்ம்ஸ்ல எப்படி எழுதுறாங்க? ஸோ stagnation temperature வந்து in terms of Mach நம்பர்ல எப்படி எழுதுறாங்க அப்படின்னா இதை வந்து நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இந்த டெம்பரேச்சர் இந்த stagnation temperature ரிலேஷன் ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஸோ இதை வச்சு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இதை வந்து 1 plus gamma minus 1 divided by 2 m square போட்டோம் to the power gamma divided by gamma minus 1. இதே அப்படியே டெம்பரேச்சர் ஞாபகம் வச்சுக்கலாம். என்னன்னா இங்கே 1 plus k minus 1 divided by 2 into m square அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். மேலே வந்து பவர் வராது. இங்க k அப்படிங்கிறது வந்து ரேஷியோ ஆஃப் ஸ்பெசிபிக் ஹீட். ஸோ ஸ்டாக்னேஷன் டெம்பரேச்சர் இன் டர்ம்ஸ் ஆஃப் மேக் நம்பர் என்ன சொல்லிருக்காங்க, 1 plus k minus 1. அந்த கேங்கிறது இங்கே ஸ்பெசிஃபிக் ஹீட்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அதில் காமா வந்து k வரும், k minus 1/2 into மேக் நம்பர் சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டாக்னேஷன் ப்ரெஷருக்கும் போது மேலே பவரில் வரும் gamma by gamma to the power gamma by gamma minus 1. இதில் வந்து எதுவுமே வராது. ஸோ 1 plus k minus 1 into k minus 1/2 into மேக் நம்பர் the whole square அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு என்னென்ன பார்த்தோம்னா சேலஞ்ச் ஃபிட் கேமில் ஃபுல்லாக டைமென்ஷனல் நம்பர்ஸ் எல்லாமே பார்த்தோம். ஹைட்ராலிக் ஜம்ப்னா என்னன்னு பார்த்தோம், சோனிக் ஃப்ளோ கண்டிஷன்ஸ் பார்த்தோம், சப்சோனிக் ஹைப்பர்சோனிக் ஃப்ளோ கண்டிஷன் பார்த்தோம், ஸ்டாக்னேஷன் ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் ஃபார்மில் பார்த்தோம். அதுக்கடுத்து velocity of sound எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தோம், பிராண்டல் மேயர் ரிலேஷன் என்னன்னு பார்த்தோம், சோனிக் ஃப்ளோட கண்டிஷன் என்ன, ஹெட் லாஸோட கண்டிஷன் எல்லாமே பார்த்தோம். தேங்க்யூ.